மாணிக்கம், you know the meaning of சமுதாயம். சம் ஆதாயம் இருந்தா தான் இந்த சமுதாயம் நம்மளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடும். சென்னை பத்திரிகா நேயர்களுக்கு வணக்கம். தி ஸ்மைல் மேன் பட விமர்சனம். விமர்சிப்பவர் சென்னை பத்திரிகா சிவாஜி. சிபிசிஐடி அதிகாரியான சரத்குமார் ஸ்மைல் மேன் என்ற சைக்கோ கொலையாளியை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபடும்போது விபத்தில் சிக்கி உடல்நிலை பாதிக்கப்படுறார். சில மாதங்களுக்கு பிறகு குணமடைந்தாலும் அல்சைமர் என்ற மறதி நோயால் பாதிக்கப்படுகிறார். அதே சமயம் தொடர் கொலைகள் செய்த சைக்கோ கொலையாளிக்கும் தனக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பதை கண்டுபிடிக்கும் சரத்குமார் அது என்ன என்பதை தெரிந்து கொள்ள மீண்டும் சைக்கோ கொலையாளியை பிடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுறார். தனது பழைய நினைவுகளை இழந்து கொண்டிருப்பதோடு ஞாபக மறதியால் அவதிப்படும் சரத்குமார் சைக்கோ கொலையாளியை பிடிக்கும் இரண்டாவது முயற்சியில் வெற்றி பெற்றாரா? சைக்கோ கொலையாளிக்கும் சரத்குமாருக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பது சொல்கிறது தான் ஸ்மைல் மேன் படத்தின் மீதி கதை. காவல்துறை அதிகாரியாக சரத்குமார் எவ்வளோக்கு எவ்வளோ அளவாக நடிக்கணுமோ அந்த அளவுக்கு நடித்து பாராட்டு பெறுறார். சிபிசிஐடி குழுவை சேர்ந்தவர்களாக நடித்திருக்கும் சிஜா, ரோஸ், ஸ்ரீகுமார் ரெண்டு பேரும் கதாபாத்திரத்துக்கு ஏற்ப நடிச்சிருக்காங்க. இனியா, சுரேஷ் மேனன், நடராஜன், மலைராஜன் மற்ற வேடங்களில் நடிச்சிருக்கவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. திரைக்கதை ஓட்டத்திற்கு பயன்பட்டுருக்காங்க. ஒளிப்பதிவு செஞ்ச விக்ரம் மோகன், இசையமைச்ச கவாஸ்கர் அவினாஷ் எல்லாரும் படத்துக்கு தகுந்த பணியை செஞ்சிருக்காங்க. படத்தை டைரக்ட் செஞ்ச ஷியாம், பிரவீன் ரெண்டு பேருமே ரொம்ப அருமையாக டைரக்ட் செஞ்சுருக்காங்க. அந்த விதத்தில் அவர்களுக்கு சென்னை பத்திரிகாவின் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சென்னை பத்திரிகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்சது எங்க அப்பா மட்டும்தான். உசுரை தவிர எல்லாத்தையும் உருவிட்டா 6 மாசத்துக்கு வாய் திறக்க முடியாது.